ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சதையே இல்லாமல் எலும்பு மட்டுமே இருக்கிற உங்கள் 2 கன்னத்தையும் கொழு கொழு கன்னமாக எப்படி மாற்றுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கன்னத்தை குண்டாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் சில வழிகளை நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த வழி எளிதாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ண ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உப்பு நீர். மிதமான சுடுநீரில் சிறிதளவு உப்பு கலந்து அதை வாயில் ஊற்றி வைத்திருந்து பின் கொப்பளிக்க வேண்டும். இதனால் கன்னத்தின் அழகு கூடும். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயிலை எடுத்துக்கிட்டு 2 பக்க கன்னத்துலேயும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கன்னம் கொழு கொழுன்னு வந்துடும். ஆரஞ்சு. டெய்லி ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கன்னம் கொழு கொழுன்னு வந்துடும். உங்கள் கன்னம் சுருங்கி இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் சரியாக தூங்காமல் இருக்கிறது தான். அதனால் தினமும் 8 மணி நேரம் தூங்குங்க. கவலை ஏற்பட்டாலே முகத்தின் பொலிவு குன்றி கன்னங்கள் ஒட்டிவிடும். எனவே நடப்பது நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை விரட்டுங்கள். பின் உங்கள் கன்னம் குண்டாகுவதை நீங்களே உணர்வீர்கள். சிரிப்பு. முகத்தில் உள்ள தசைகளுக்கான சிறந்த பயிற்சிதான் சிரிப்பு. வாய்விட்டு நன்கு சிரிக்கும்போது முகத்தில் உள்ள தசைகள் நீட்சி அடைவதால் அது கன்னங்கள் அழகாக வைத்து கொள்ள உதவும். எனவே எப்போதும் நன்கு சிரித்து கொண்டே இருங்கள். சுவிங்கம். பொதுவாக சுவிங்கம் போட்டால் வாய் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். ஆனால் இந்த சுவிங்கம் மெல்லுவது என்பது முகத்திற்கான ஒரு சூப்பரான பயிற்சியாகும். இதனால் இரட்டை தாடைகளை தவிர்க்கலாம். பலூன் ஊதுதல். பலூன் ஊதும் பயிற்சியானது மிகவும் சிறந்த பயிற்சியாகும். பலூன் ஊதும் பயிற்சியினால் கன்னங்கள் புத்துணர்ச்சி அடைகின்றன. கன்னங்கள் கொழு கொழுவென ஆவதற்கு இது சிறந்த பயிற்சியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இதில் உள்ள டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.